ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சரியா செயல்படல, ஐயா ஸ்டாலின் அவர்களும் சரியா செயல்படல. இப்ப நான் தான் மாற்று, நான் தான் பக்கா மாசுன்னு சொல்லி திரு சி ஜோசப் விஜய் அவர்கள் தமிழ்நாட்டோட முதலமைச்சர் ஆயிருக்காரு. இப்ப திரு விஜய் அவர்கள் தமிழ்நாட்டோட முதலமைச்சர் ஆனதுனால இவர அவர் பங்குக்கு சினிமா துறையில இருந்து இவரை பத்தி சப்ஜெக்ட் வைக்கிறேன், அவரை பத்தி சப்ஜெக்ட் வைக்கிறேன், என்னை பத்தி நானே சப்ஜெக்ட் வச்சுக்கிறேன், கில்லி படத்தோட கலெக்ஷன் என்ன, திருமலை படத்துல யாரு ஹீரோயின் அப்படின்னு சொல்லி சிலபஸ்ல எதையும் கொண்டு வராம தமிழ்நாட்டு மாணவர்களோட வாழ்வாதாரத்தையும் தமிழ்நாட்டு மாணவர்களோட எதிர்காலத்தையும் சிறப்பான முறையில மேல கொண்டு போறதுக்கு ஏற்ற மாதிரி தமிழ்நாட்டு சிலபஸை தரம் உயர்த்தினார்னா நீட் தேர்வாவது எந்த தேர்வு வந்தாலுமே தமிழ்நாடு மாணவர்கள் அந்த தேர்வுல ஃபர்ஸ்டா வருவாங்க, பெஸ்டா வருவாங்கன்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. அதனால மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சரான திரு சி ஜோசப் விஜய் அவர்கள் தமிழ்நாட்டோட கல்வி சிலபஸை மாற்றுவாரா மாற்ற மாட்டாரா, தமிழ்நாட்டு மாணவர்களை சிறப்பான வழியில முன்னோக்கி கொண்டு போவாரா போக மாட்டாரன்றதையும் பொறுத்திருந்து பார்க்கலாம். மேலும் ஒரு முன்னாள் மாணவனா இந்நாள் மாணவர்களுக்கு நான் சொல்ல வர ஒரு சின்ன விஷயம் என்னன்னா, வானம் உனதே பாதி வழியில் பறவை பறக்க மறக்காதேன்னு சொல்லி கபாலி படத்துல ஒரு பாட்டுல ஒரு பாடல் வரி வரும். அதே மாதிரி மண்ணை தாண்டி மேல வர விதை மட்டும்தான் மரமாக முடியுன்றத மைண்ட் வச்சுக்கோங்க. அதனால நீங்க எந்த ஒரு எக்ஸாம்ல தோத்தாலுமே சரி, நீங்க எந்த ஒரு முயற்சியில தோத்தாலுமே சரி, மீண்டும் 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 நீங்க முயற்சிக்கணுமே கண்டி தற்கொலைக்கு முயற்சிக்க கூடாதுன்றத மட்டும் மாணவர்களா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலுமே சரி, தற்கொலை எதுக்குமே தீர்வாகாதுன்றத மட்டும் எல்லாருமே மைண்ட்ல வச்சுக்கோங்க.